ஐயா வணக்கம் ஐயா. இந்த சென்னை அமிர்தால ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான், தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் அப்படி பண்ணி சொன்னாங்கல்ல, கார்த்திக் பிரபு. அந்த பையனோட அப்பா. என் பேர் கண்ணன். திருநெல்வேலி மாவட்டம், எனக்கு அம்பாசமுத்திரம் தாலுகா, தென்காசி பக்கம். குற்றாலம் தென்காசி இருக்குல்ல, அது பக்கம் ஐயா. எங்க ஊர் பேர் கடையம். நான் சாதாரண ஒரு கொத்தனார் வேலை தான் பார்க்கேன். ஆனா இந்த என் பையனுக்கு நல்ல டேலண்ட் உள்ள பையன்யா, ரொம்ப பாசக்கார பையன். எங்க ஊர்ல நீங்க விசாரிச்சு பாருங்கய்யா, தெரியும் என் பையன் எங்க எப்படின்னு. அப்படி ஒரு டேலண்டான பையன், நல்ல பையன். அவன் 8வது படிக்கிறப்பவே தமிழ்நாட்டிலேயே 2வது இடம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கான் ஓவிய போட்டியில. அந்த அளவுக்கு அவன் நல்ல டேலண்ட் உண்டு. அதுக்கப்புறம் எங்க ஊர் பக்கத்துல பாபநாசம் குடிசைன்னு ஒரு ஊர், ஒரு சிற்பக்கலை கூடம். அங்க போய் 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கான் சிற்பக்கலைக்கு. அது படிச்சுட்டு ஒரு 2 மாசம் வேலைக்கு போயிட்டு இருந்தான். அது படிச்ச சம்பந்தமா வேலைக்கு போயிட்டு இருந்தான். அப்போ இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு டிவியில வர சென்னை அமிர்தா சென்னை அமிர்தா சென்னை அமிர்தான் தான் விளம்பரம் போடுறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அப்ப நான் இதுல சேர போறேன் அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்லப்பா அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அவன் நல்லா இருக்கும்பா, இது நல்ல சம்பளம், நல்லா படிக்கும் போதே 10,000 சம்பளம், வேலை படிச்சு முடிச்சாச்சுன்னா நல்ல சம்பளம் இருக்கும், அப்படி இப்படி ஃபாரின்ல அனுப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு எவ்வளவு சொன்னான். இதெல்லாம் சும்மாடா அப்படின்னு நான் எவ்வளவு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாயா. அப்பா பிளீஸ்ப்பா பிளீஸ், நான் சொன்ன உடனே விட்டுருவான். அடுத்து திரும்ப 1 வாரம் கழிச்சு திரும்ப அப்பா எப்படியாவது சேர்த்துருங்கப்பா அப்படி இப்படிமா. சரின்னு 3 பைசா வட்டிக்கு கடனை வாங்கி நான் கொண்டு வந்து சேர்த்தேன் ஐயா. அந்த சென்னை அமிர்தால சேர்த்தேன். நான் உயிரோடு சேர்த்திருக்கேன். 3 மாசத்துல என் பையனை பெணமா கொடுத்திருக்காங்க ஐயா. அதுவும் கூட அவங்க எங்க கொடுத்தாங்க, ஒரு தகவல் கூட என் பையன் இறந்த தகவலை கூட சொல்லலையா. என் பையன் போன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி, என் பையன் போன்ல இருந்து எடுத்து போன் பண்ணி அம்மான்னு போட்டிருக்கும்ல அவன் போன்ல, அதை பார்த்துட்டு என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணுதாங்க. என் வீட்டுல எடுத்து பேசிட்டு என்னம்மா அப்படின்னு என்ன கருத்து அப்படின்ட்டு கேட்கா. என் வீட்டுக்காரி என் பையன்கிட்ட கேட்கா. கடைசி இல்லம்மா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், உங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் செய்ய தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னு. தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இறக்குவாங்களா ஐயா? இதுல இருந்தே என்னமோ சம்திங் ராங் இருக்குங்க தெரியலையா. சரி, இறக்குற தூக்குப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு பையன், யாரா சம்மணம் போட்டு தரையில உட்கார்ந்த முறையிலே தூக்க தொங்க முடியுமா? ஒரு கால் பெருவிரல் ஊடுனா கூட உயிரை தப்பிச்சிடலாமே. அது எப்படி இறந்தான்னு தெரியல. சரி அது இருக்கட்டும், வாய்ஸ்ல ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கான் ஐயா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து வச்சிரு. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பாடி மறுநாள் வாங்கிட்டு போயிட்டோம். என் பையனுக்கு அந்த 16 நாள் காரியங்கள் எல்லாம் முடிச்ச உடனே நாங்க துறைப்பாக்கம் ஸ்டேஷன்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்ட்டு வந்தேன். அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்ட்டு அவங்க ஒரு பிசி அனுப்பி ஹாஸ்டல்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்க. எடுத்து வாங்கிட்டு வந்தேன். எடுத்து வாங்கிட்டு வரும்போது ஸ்டேஷன்ல போனு, என் பையனுக்கு 2 போன் உண்டு. ஒரு போனை தந்துட்டு அப்புறம் இந்த திங்ஸ் நோட்டு அப்படி இப்படிலாம் எல்லாம் எடுத்து தந்தாங்க. நோட்ல ஹார்ட்டின் படம் போட்டு அது லவ்னு பாட்டு கார்த்திக் பிரபு, கே கார்த்திக் பிரபு, அனிதா அப்படின்னு 2 இடத்துல அனிதான்னு போட்டு கே கார்த்திக் பிரபுன்னு எழுதியிருக்கு. ஐ லவ் யூ எல்லாம் போடல, லவ் அப்படின்னு படம் போட்டு எல்லாம் இப்படி பண்ணிருக்கு. அப்போ போலீஸ் காதல் தோல்வின்ட்டு என்கிட்ட சோடிச்சுட்டாங்க. நானும் கூட எப்படி 3 மாசம் தான் ஆகுது, 3 மாசத்துல பாதி நாள் தான் காலேஜ் நடந்தது, ஒரு 30 நாள் கூட நடக்கல. 3 மாசத்துல காலேஜ் 30 நாள் கூட நடக்கல. அவன் ஊர்ல தான் இருந்தான். அதுக்குள்ள சென்னையில போய் ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ற அளவுக்கு எப்படி என் பிள்ளைக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு நினைச்சேன். சரின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த போன் எல்லாம் தந்தாங்க பாத்தீங்களா ஸ்டேஷன்ல இருந்து, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் ஐயா. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த போன்ல ஏன்னா 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி இறந்திருக்கான் என் பையன். 23ஆம் தேதி ஸ்டேஷன்ல போனை வாங்கிட்டு போயிருக்கேன். போனு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன். 24ஆம் தேதி வீட்டுக்கு போயிருக்கேன். 24ஆம் தேதி வீட்டுக்கு போன உடனே அவன் போன்ல திருநெல்வேலி போன உடனே எங்க வீட்டுக்கு போன உடனே நான் அவன் போன் எடுத்து மிஸ்டு காலு, ரிசீவ்டு காலு, டைல்டு காலு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு வரேன். போட்டோ வீடியோ ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இப்படி என் மரணத்துக்கு காரணம், என் சாவுக்கு காரணம் அப்படின்னு 7 பையங்க பேரை சொல்லுதான். உடனே நான் போன் பண்ணி சொல்றேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, அப்படியா? எஸ்ஐ சொல்றாரு, அப்படியா? அந்த என்ன செல்லியா, அந்த 2 செல்லுல எந்த செல்லு உங்ககிட்ட தந்தது அப்படிங்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த செல்லு தந்துட்டமே நினைச்சு வருத்தப்படுறாங்களா, இல்ல 2 செல்லு இருந்ததுக்கு ஆதாரமும் அவங்க சொன்ன வார்த்தையிலே இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இல்லையே என்கிட்ட ஒரு செல்லு தான் கொடுத்தாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்னொரு செல்லுல உள்ள மர்மம் என்னங்கிறது தெரியல. அந்த நோட்ல
கே அனிதான் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அது வந்து அவன் கையெழுத்து இல்ல. அது இன்ஸ்பெக்டர்ட்டையும் காமிச்ச, போலீஸ்டையும் காமிச்ச. இந்த கார்த்திக் பிரபுக்கும் இதுக்கும் என்ன எதிரியா? அப்படி எழுத்துக்கு மாறுபாடு இருக்கா இல்லன்னு காமிச்சேன். இன்னும் அது ஆதாரமா அப்படியே வச்சிருக்கேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் போன்ல அந்த இதை வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அவன் ஆட்டின் படம் போட்டது, வச்சது, எழுதுனது எல்லாம் போட்டோ எடுத்திருக்கான் அவன் போன்ல. அதுல இவங்க அனிதானி என்கிட்ட எழுதியிருக்கிற நோட்டை என்கிட்ட தந்ததுல அனிதானி இருக்கு. அங்க அவன் போட்டோல வந்து அந்த கே அனிதாங்கிறது இல்ல, கே கார்த்திக் பிரபுங்கிறது தான் இருக்கு. அப்ப இது ஜோடிச்சது யாரு? ஹாஸ்டல் வார்டனா, நிர்வாகமா, இல்ல மத்த அந்த 7 பையங்க சொல்லுதான அந்த 7 பையங்க தான் எழுதியிருக்காங்களா? அதுக்கு என்ன காரணம்? அது யாரு? இத போலீஸ்ல கேட்டா விசாரிக்கேன். நானும் 8 டைம் ஆச்சியா, இன்னைக்கு 9 டைம். இன்னைக்கு இன்னையோட 9வது டைம் என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் நான் சென்னையில திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். இப்படியே அளக்கழிச்சாங்கன்னா இதுவரை அந்த எஃப்ஐஆர் போட்டதோட சரியா? இது வேற எனக்கு தெரிஞ்சு எந்த விசாரணையும் நடக்கல. நான் கேட்கும் போதெல்லாம் விசாரிக்கும். இதுல இன்ஸ்பெக்டர் ஒரு ட்ரிப் கேட்க, அதுக்கு என்னையா செய்யணும்? உன் பையன் தொங்கின மாதிரி மத்த 7 பேரும் தொங்க விட்டுருமா அப்படிங்காங்க. இதுல என்ன நியாயம்? எப்படி எனக்கு நியாயம் கிடைக்கும்? காலேஜ் நிர்வாகம் என் பையன் இறந்த தகவலையே இதுவரை என்கிட்ட சொல்லலையா. அதுல இருந்து நிர்வாக சீர்கேடு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட காலேஜ், எப்படிப்பட்ட அமிர்தா, சென்னை அமிர்தா விளம்பரப்படுத்துறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. சென்னை அமிர்தா கூட சேர்ந்த ஹாஸ்டல் இல்ல, தனியார் ஹாஸ்டலுங்க. அவங்க ஹாஸ்டலே நாம் கொண்டு போய் விட்டது சென்னை அமிர்தால. நான் மட்டும் இல்ல, எல்லா பேரண்ட்ஸும் சென்னை அமிர்தால கொண்டு போய் விடுதாங்க. அவங்க தான் ஸ்டூடெண்டையும் பேரண்ட்ஸையும் ஒரு வேன்ல, சென்னை அமிர்தா காலேஜ்ல இருந்து ஒரு வேன்ல அமர்த்தி லேடிஸ் ஹாஸ்டல்ல விடுதாங்க, ஜென்ஸ் ஹாஸ்டல்ல ஜென்ஸையும் விட்டு பேரண்ட்ஸையும் விடுதாங்க. நாங்க சொன்னோம். அப்ப நான் கூட சொன்னேன், என்னையா காலேஜ் மாதிரியே இல்ல, ஹாஸ்டல் மாதிரியே தெரியல, லாட்ஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இல்லையா இது வந்து சென்னை அமிர்தாவோட ஒரு டைப், அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அதுல இருந்து ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 2 வார்டனும், நாங்க காலேஜ்ல இருந்து ஒரு 2 வார்டன், 4 வார்டன் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படிங்கறனால உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கூட தான் ஐயா, நீங்க ஒன்னும் பயப்படாது, உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளை இப்படி பணமாத்தான் பாப்பாங்களா 3 மாசத்துல? சொல்லுங்கம்மா. 19 வயசு 7 மாசம் என் பிள்ளை நான் வளர்த்த பையன் எப்படி தூக்கி விட்டுட்டு நிக்க தெரியுமாமா? முத நாள் நைட்டு பேசியிருக்கான், மறுநாள் பிணமா இருக்கான். இப்ப நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தம்மா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஆயிடுச்சான்னு போய் பார்க்க போனேன். அந்த இடத்துக்கு போனோடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாம்மா? என் பிள்ளை எப்படி கிடந்தா என்னெல்லாம் எனக்கு என்னெல்லாம் கண்ணுக்குள்ள ஒரு தெரியுமா? ஆனா எனக்கு செய்ய வேண்டியது, நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, எனக்கு எவ்வளவோ நான் வாட்ஸ்அப்ல அதுல என்னால ஒளி மறைவே கிடையாது. என் உயிருக்கு எத்தனையோ மிரட்டல் வருதுமா, எத்தனையோ மிரட்டல் வருது, எத்தனையோ போன் பண்ணி என்னைய வேவு பார்க்காங்க. வேவு பார்க்கறது, வாய் புடுங்கிறது, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கீங்க அப்படி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு நீதியை தான் எதிர்பார்க்க, இதைத்தான் நான் சொல்லுவேன். அத்தனை வேவு பார்க்கறது, மிரட்டல், இப்படி எல்லாம் பண்ணதீங்களே. உங்களுக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துட்டுனா, அவங்க அப்படியே பெரிய கோடீஸ்வரங்க, உங்களுக்கு உயிர் ஆபத்து வந்துச்சுன்னா அப்படி எல்லாம் மிரட்டுவாங்க. நிறைய மிரட்டல்கள்லாம் வரும். நைட்டு 1:30 மணிக்கு போன் வருமா? 1:30 மணிக்கு, நைட்டு 1:30 மணிக்கு போன் வரையா? இப்படி பாத்திருக்கீங்களா? 1:30 மணிக்கெல்லாம் போன் பண்ணி எழுப்பு பேசுவாங்க. அடுத்தது திரும்ப நைட்டு பகல்மானா தூக்கம் கிடையாது. அப்ப இந்த சமூக ஆர்வலர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ராமகிருஷ்ணன் ஐயா. அவங்க சொன்னாங்க, அந்த கால் பார்வர்டு எனக்கு கால் பார்வர்டு பண்ணிருங்க ஐயா. நாங்க கால் பார்வர்டு பண்ணி ஒரு வாரமா நிம்மதியா தூங்குதேன். இல்லன்னா 1:30 மணி ஆனாலும் நைட் ஆனா தூக்கம் வராதமா போன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப எனக்கு என்ன, மக்கள் மத்தியில எனக்கு எல்லாரும் நல்ல உதவி பண்ணிருக்கீங்க. எல்லா பக்கமும் உலக லெவல்ல இதை பரப்பி எனக்கு ஒரு நீதி கிடைக்கு. நான் போராடுறது மாதிரி நீங்க என்னை விட நீங்க ரொம்ப அக்கறை எடுத்து நீங்க போராடுறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். முதல்ல இன்னும் 1 மாசத்துல இந்த காலேஜ்ல அட்மிஷன் எல்லாம் முடியும். என்னை மாதிரி அடுத்தவங்க யாரும் பாதிக்க கூடாது. எனக்கு நீதி கிடைக்கணும். எனக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னை பார்த்து நான் பாதிச்சது மாதிரி மத்தவங்க பாதிக்காத அளவுக்கு நீங்க காலேஜ் நடத்துங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க முதல்ல இன்னும் பரப்புற அளவுக்கு பரப்புனீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப அம்மா இருக்காங்களா, அம்மா வந்து ஒரு 6 கோடி மக்களுக்கும் ஒரு தாயா இருக்காங்க. அவங்க ஒரு தாய் உள்ளம் படைச்ச ஒரு நம்ம அம்மாவுக்கு காதுக்கு இதெல்லாம் போச்சுன்னா
மக்கள் முதல்வர் அவங்க காதுக்கு போச்சுன்னா எனக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அதுக்கு ஒரு உதவி செய்யுங்கய்யா. இந்த வழக்குக்காக கார்த்திக் பிரபுடைய அப்பா கண்ணன் திருநெல்வேலியிலிருந்து இதுவரைக்கும் ஒரு 8 முறை வந்துட்டாரு. அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளி ஒவ்வொரு முறையும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வந்து இங்க வந்து சுத்தறதுனா எவ்வளவு செலவாகும் யோசனை பண்ணி பாருங்க. இத்தனை முறை சுத்தியும் இத்தனை முறை தொடர்ந்து வந்தும் இதுவரைக்கும் அவருக்கு நியாயம் கிடைச்சிருக்கானா? இல்ல. இதுவரைக்கும் இந்த வழக்கு 1 மில்லிமீட்டர் கூட நகரல. இந்த இணையதளங்கள் மூலமா பொதுமக்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. மக்களுடைய ஆதரவு பெருக பெருக அந்த நிர்வாகம் இன்ஸ்டிடியூட் அமிர்தா இன்ஸ்டிடியூட் நிர்வாகம் கார்த்திக் பிரபுடைய அப்பாவுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வக்கீல் நோட்டீஸ் 50 லட்சம் ரூபாய் கேட்டு இவர் அந்த காலேஜை மிரட்டா சொல்லியிருக்காங்க. அவரு போனாரு, காலேஜிட்ட போய் கெஞ்சினாரு. என் பையனை வந்து இந்த மாதிரி இறந்துட்டான், எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லி கேட்டாரு. வெளியே போயான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. உனக்கு எதுவா இருந்தாலும் கடிதம் மூலியமா எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க, ஆதாரத்தோட வேணுங்கிறதுனால. அதற்கு பிறகு இவர் ஊருக்கு போயிட்டு ஒரு கடிதம் அனுப்புனாரு அமிர்தாவுக்கு. என்ன அனுப்புனாரு? என் பையன் உங்க கல்லூரியில சேர்த்து 3 மாசம் கூட ஆகல, நான் வட்டிக்கு வாங்கி அந்த பணம் கொடுத்திருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பையன் காலேஜ்லயும் படிக்கல, அதனால காலேஜ் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு தான் கேட்டாரு. இது அவங்க கல்லூரியிலையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அவங்க கேமரா வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஆவணங்கள் எங்ககிட்டயும் இருக்கு. ஆனா இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, 50 லட்சம் ரூபாய் நீ பணம் கேட்டு என்ன மிரட்டின. அதுவும் யாரு? கார்த்திக் பிரபுடைய அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் வந்து மிரட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு, கார்த்திக் பிரபுடைய அம்மாவுக்கு இந்த அமிர்தா கல்லூரி எங்க இருக்குங்கிறது கூட தெரியாது. இதுவரைக்கும் அமிர்தா கல்லூரி வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க வந்து மிரட்டதான் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு காமெடியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுலயும் இத்தனை நாள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா இத்தனை நாட்களுக்குள்ள எனக்கு இதுக்கு முறையா பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலைன்னா நீதிமன்றத்தை நீ சந்திக்க வேண்டியது வரும்னு சொல்லி தான் வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீ மீண்டும் இந்த மாதிரி மீடியா அங்க எங்கெல்லாம் எங்கேயும் போக கூடாது. அப்படி போனா உன்மேல் இந்த 50 லட்சம் ரூபாய் கேட்டு நீ என்னை மிரட்டாத, நாங்க இன்னும் பெருசு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டு தான் விட்டுருக்காங்களே தவிர முறையான வக்கீல் நோட்டீஸ் இல்ல. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கும் நாங்க பதில் அனுப்பிச்சிருக்கோம் அமிர்தா நிர்வாகத்துக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எங்களுடைய அமைப்பு அவருக்கு முழு ஆதரவு கொடுத்து இதுல உண்மை நிலை என்னன்னு வெளிக்கொண்டு வருவதற்காக போராடிட்டு இருக்கோம். இதுல சட்ட வல்லுநர்களோ இதை பற்றிய நல்ல அறிவு சார்ந்தவர்களோ இவர்களுக்கு யாரு ஆதரவு தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு கை ஓசையை விட ஊரே திரண்டு கை தட்டினா சத்தம் அம்மா காது வரைக்கும் போகும். எங்களுடைய நோக்கம் தமிழக முதல்வருக்கு இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்ச்சியை அம்மா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அம்மா கவனத்துக்கு இந்த நிகழ்ச்சி கொண்டு போகும் பட்சத்தில் நிச்சயமா நீதி வெல்லும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆழமா இருக்கு.